வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிட்டி பாய்ட்ஸ். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 7 பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃபாக் ஃப்ளவர் பொக்கேவோட நிற்பாரு. ஷவுஷி வந்து என்னது இது அப்படின்னு கேட்டோடனே ஃபாக் வந்து ஃப்ளவர் பொக்கேவை தூக்கி ஷவுஷிட்ட போட்டுட்டு, இன்னைக்கு ஏதாச்சும் உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், இன்னைக்கு எனக்கு நிறைய டெலிவரிஸ் இருக்குது, ஏன் எது கேட்குறீங்க அப்படின்னு ஷவுஷி. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் கிளம்பிடுவார். ஷவுஷி உடனே என்னாச்சு, நேற்று நைட் நல்லா தானே இருந்தார், உடம்பு கிடம்பு சரியில்லையோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபாக் போன வேகத்துல திரும்பி வந்துருவாரு. அசிஸ்டன்ட் ஹேண்ட் போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்பாரு. உடனே ஃபாக் வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னுவாரு. நீங்க இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஜிங்ஸு வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஃபாக்ட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் மேடம், ஃபாக் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க ஃபாக்னோட ரூமுக்கு போயிடுவாங்க. ஃபாக்னோட டேபிளில் ஸ்பேஸ் எக்ஸிபிஷனுக்கான ஒரு டிக்கெட்ஸ், 2 டிக்கெட்ஸ், கப்புள் டிக்கெட்ஸ் இருக்கும். இப்போ ஃபாக் கரெக்டாக வந்துடுவார். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் வந்தேன் அப்படின்னு ஜிங்ஸு சொல்லுவாங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸ் இந்த எக்ஸிபிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்படின்றவாங்க. நீங்கள் தான் ஏற்கனவே எல்லா மணியும் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்களே, மணி அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்வாங்க. சரி, நாளைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாருங்க ஜின்சு. ஆமாம் சாரி, நான் நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த டிக்கெட்ஸ் பார்த்துட்டு தான் அவங்க கேட்பாங்க. ஃபாக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். ஜிங்ஸு வந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஷவுஷி வந்து ஃபாக் கொடுத்த பொக்கேவை டஸ்ட்பினில் போட்டுட்டு ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் இதுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவாங்க. அப்போ ஃபங்லி கரெக்டாக வந்துடுவார். வந்தோடனே பாஸ் லேடி எங்கே அப்படின்னு கேட்பாரு. அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க, கடைக்கோசரம் திங்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்வாங்க. ஓகே, போன டைம் நம்ம ஒரு பொருளை திருடுறதுக்கு போனோம்ல, அது உனக்கு கிடைக்கல ரைட் தானே அப்படின்னுவாரு. ஆமாம், ஆனால் அந்த திங்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு இதே இப்போ என்கிட்ட இல்லை, எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இப்போ ஆகலை, ஒரு வேளை அது என்னோட ஹிரிட்டேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷவுஷி. சரி, அந்த திங் எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் அதை வந்து வரைஞ்சி ஆர்ட் எக்ஸிபிஷனில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போர்டெல்லாம் எடுத்து வைப்பாரு. ஷவுஷி வந்து எக்ஸ்பிரஷனோட அப்படியே அழகா சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து வெளிச்சம் வரும் அதுல இருந்து, அது ஒரு இந்த கலர் ப்ளூ கலர்ல இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம லீ வந்து அதை வரைஞ்சிட்டு இருப்பாரு. இரு கொஞ்ச நேரத்துல வரைஞ்சி முடிச்சிடுறேன், வந்து பாரு அப்படின்வாங்க. இந்த பக்கம் ஃபாக் வந்து அசிஸ்டன்ட் ஹேண்ட்கிட்ட, ஷவுஷி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணு, அவளுக்கு வேலை தந்த மாதிரியும் இருக்கும், அவளை இங்கே வர வச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 காஃபீஸை ஆர்டர் பண்ண சொல்லுவார். ஹென்னு ஓகே ஃபாக் அப்படின்ட்டுருவாங்க. இந்த பக்கம் ஷவுஷி வந்து லீ வரைஞ்ச டிராயிங்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட அந்த அனிஷியேட்டரை வந்து லீ வரைஞ்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக மெசேஜ் வந்துடும், 1000 காப்பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1000 காப்பீஸ் நான் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக லீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ளே ஷவுஷி அவங்கள பிடிச்சி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. லீயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேரும் வந்து 1000 காப்பீஸ் அவங்களால போட முடியாது, பிகாஸ் அங்கே கப்ஸ் இருக்காது. அதனால அவங்களால அங்கே இருக்கிற கப்ஸ் வச்சு காஃபீஸ்லாம் போட்டிருப்பாங்க. சரி, நம்ம பாதி தான் போட்டிருக்கோம், இதை நான் உடனே கஸ்டமர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணலான்னு ஷவுஷி ஃபோன் எடுக்கும்போது, அது வந்து எஃப் குரூப்லேருந்து தான் வந்திருக்கும். ஃபாங்லாங் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே லீ வந்து ஓடிடுவார். ஷவுஷி வந்து டெலிவர் பண்ணுவாங்க காஃபீஸ்லாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு கடைசியாக வந்து அசிஸ்டன்ட் ஹென்க்கு கொடுத்துட்டு இதை அப்படியே ஃபாக் கொடுத்துருங்க அப்படின்வாங்க. ஓ ஷவுஷி, என் காலில் வேற அடிபட்டுருச்சு, என்னால் எந்திரிச்சு போக முடியாது, தயவு செஞ்சு நீயே கொண்டு போயிட்டு ஃபாங்லாங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷவுஷி கொஞ்சம் இதாகவே போவாங்க. இந்த பக்கம் ஷவுஷி வந்து ஃபாக்கு காஃபி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னால் ஹாஃப் தான் போட முடிஞ்சது, நான் அவங்க மணியை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்த டைம் கூட வச்சுக்கலாம்ல, எனக்கு வந்து உங்கள் மணிலாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து இந்த ஒர்க் கொடுத்ததுனால நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. சந்தோஷமா, நீங்கள் வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும்னு நினைக்கிற பொண்ணுகிட்ட ஒரு 1000 காப்பீஸ் போட சொன்னால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுவாங்க. நான் நினச்சேன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு ஃபாக்ஸ் சொல்லுவார். அப்புறம் நேற்று கேட்டேன்ல, அதுக்கு என்ன பதில் அப்படின்வாங்க. உடனே எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்ட்டுருவாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு தான் விரும்பினேன், இப்போ சொல்லிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. நான் வந்து உங்கள் மேலே லவ்லலாம் விழுக முடியாது, பிகாஸ் நான் வந்து இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், எனக்கு வந்து இங்கே இருக்கிற
ஃபுட்டு பிடிக்கும், இங்கே இருக்கிற மக்கள் பிடிக்கும். ஆனால் அந்த அஃபெக்ஷன் அப்படின்ற கேமை நான் போகிறதுக்குள்ளே உங்க கூட விளையாட வந்து விளையாட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷௌஷி கிளம்பிடுவாங்க. ஃபாக் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். ஷௌஷி வெளியே வந்துடுவாங்க. நான் உங்களை பிடிக்காமலாம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து லவ்வாக இருக்கணும்னு நான் விரும்பலை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. ஃபாக் இந்த பக்கம் டாக்டர் பார்க்க வந்திருப்பாரு. டாக்டர் வந்து தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து செகண்ட் ஒப்பீனியன் கொடுத்தீங்கல்ல, அதையே எனக்கு வந்து ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட்டையே எனக்கு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லுவார். அது வந்து ரொம்ப டேஞ்சர், உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சரி வரல, நீங்கள் செகண்டே யூஸ் பண்ணுங்க. இதில் நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், இதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் கிளம்புவார். அப்போ கிளம்பும் போது அங்கிள் கான் வந்து அவரை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டு, ஃபாங்லாங்க நான் பார்த்துட்டேன், எங்களுக்கு ஆதாரமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். அசிஸ்டன்ட் ஹென் வந்து ஷௌஷியை பார்க்க வந்திருப்பாரு. நீங்கள் தான் ஃபாங்லாங் வந்து உங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்களாம், அதனால தான் நான் வந்தேன், இந்த கப்பிள் டிக்கெட்ஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஃபாங்லாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் நினச்சாரு, பட் அது முடியல. ஆனால் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியும் அவர் ஒரு உமனைசர் தானே அப்படின்னு ஷௌஷி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, ஃபாக் வந்து லவ்னு பண்ணது உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வில்லிங்காக இருந்தால், ஹெல்ப் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் கிளம்பிடுவார். ஃபாக்னோட அப்பா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, ஃபாக் நீ எதுக்கு ஃபிசியாலஜி கிளினிக்கு போன, உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது, ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரு. ஷௌஷி வந்து அந்த கப்புள் டிக்கெட்ஸை வச்சுட்டு அவங்க வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு போவாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரான உடனே அந்த ஸ்பேஸில் இருக்க கோள்லாம் இருக்கும், அந்த பூமி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, புதன் வெள்ளி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோள்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபாக்கு நம்ம ஷௌஷி காமிச்சிருப்பாங்கல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன், அது வந்து அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி நிற்கும். அதை பார்த்த உடனே ஷௌஷிக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் ஃபாகை பற்றி வரும். நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷௌஷி உடனே ஃபாக்னோட ஆஃபீஸ் தேடி ஓடுவாங்க. அப்போ அசிஸ்டன்ட் ஹேண்ட்ட நான் மட்டும்தான் ஃபாக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷௌஷி உள்ளே போவாங்க. அப்போ உடனே போயிட்டு அந்த மெடிசன் வந்து எனக்கோசரம் தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார், எனக்கோசரம் தான் அந்த மெடிசனை வாங்கினாரு, அந்த டாக்டர்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நீ யாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃபாக்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுருவாங்க ஷௌஷி. அப்புறம் அப்படி ஃபாக் சட்டை இழுத்து கையை 2 பேரும் கோர்த்துக்குவாங்க. ஆமாப்பா, இவ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஒத்துக்கணும், நீங்கள் அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஃபாக். உடனே அவங்க ஆன்ட்டி ஸ்டெப் மதர் வந்து சொல்லுவாங்க, நீ இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜின்ஸுவை லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்த, உடனே 4 நாள் கூட அவளை அதுக்குள்ளே ஷௌஷியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்ன நடக்குது அப்படின்னுவாங்க. அங்கிள் கான் வந்து ஃபாக்கு சப்போர்ட் பண்ணுவார். லவ் அண்ட் மேரேஜ்லாம் யங் பர்சன்ஸ் தான், விடுங்க, இல்லை ஃபாக் வந்து அவர் ஒரு ப்ரைவசி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு ஷிடா, அதான் அவங்க அப்பாவை சொல்லுவார். அப்புறம் எந்திரிச்சு ஷிடாவும் போயிடுவார், பின்னாடியே ஸ்டெப் மதரும் போவாங்க. இங்கே வந்து ஃபாங்லி வந்து ரொம்ப தேங்க்ஸ் சௌஷி, இப்போ இந்த வேலை தான் எங்கள் அம்மாக்கிட்டையும் நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் பின்னாடியே கிளம்பிடுவார். ஃபாக் ஷௌஷிட்ட எதுக்கோசரம் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்பாரு. நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வந்தேன், அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்ததுனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்தாண்ட அங்கிள் கான்கிட்ட ஸ்டெப் மதர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் என்ன ஃபாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபாக் வந்து மாட்டிக்குவான் அதில், நீ யோசிச்சு பாரு, 2 பொண்ணுங்களும் அவனால் அட் அ டைமில் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், ஜின்ஸுவையும் ஷௌஷியும் எப்படி மேனேஜ் பண்ணுறான்னு பார்க்கலாம், அவனே மாட்டிக்குவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிருவாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதரும் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம லீ வந்து பின்னாடி படிக்கட்டு கீழே ஒளிஞ்சு கேட்டுட்டு இருப்பாரு. ஃபாகும் ஷௌஷியும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணன்னு கேட்பாரு இல்லையா, நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அசிஸ்டன்ட் ஹேன் வந்து எல்லாம் சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்வாங்க. சரி ஓகே, இந்த டைம் வந்து நீ எனக்கு ஓகே, இந்த டைம் நீ கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ண வந்திருக்க, ஸோ நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணலாம்.
ஆனால் எங்கள் அப்பா வந்து நம்மளை அப்ரூவல் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே அப்படின்றவாங்க. நான் வந்து உனக்கு ஒரு சில இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்புக்கு கூப்பிட்டு போவாங்க. ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரிங்ஸு, காஸ்ட்லியான ஹேண்ட்பேக், ஷூஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து ஷாப் பண்ணுவாங்க. ஷாப் பண்ணிட்டு ஒரு பார்லரில் கொண்டு போய் ரெடி பண்ண சொல்லி விட்டுட்டு ஃபாக் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ரெடியாகி வெளியே வரும்போது ஃபாகே ஆச்சரியமாக பார்ப்பாரு, ஷவுஷி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்போ ஷவுஷி செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. உடனே ஃபாகும் கிளம்பிடுவார், பின்னாடியே ஷவுஷியும் ஓடுவாங்க. ஓகே, நாளைக்கு வந்து நான் உனக்கு எங்கள் அப்பாட்ட என்னென்ன பேசணும்னு சொல்லித்தரேன், மறக்காமல் நீ வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பின்னாடியே ஷவுஷியும் ஓடுவாங்க. அப்புறம் ஷவுஷி வந்து காரில் போய் ஸ்லிப்பரை கழட்டிட்டு, அப்பா கொஞ்ச நேரம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ வந்து என் என்னோட அப்பா கிட்ட எப்படி இருக்கணும், யார் யார்கிட்ட என்ன பேசணும், நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு எனக்கு வந்து நீ வந்து என்னோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம் தான் ரியல் கப்புள்ஸே இல்லையா, அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா கிட்ட நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீ வந்து இப்போ என்னோட ஃபேமிலியில் ஒரு லிட்டில், அதனால நீ வந்து என்னோட ரொமான்ஸாக இருக்கியோ இல்லையோ, உண்மையாக இருக்கியோ இல்லையோ, பட் ஆனால் அந்த இதை வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் அப்புறம் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க அதை தேடுறதுக்கு, அதனால நீ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் இந்த பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் சொல்லிடுவார். சொல்லிவிட்டு ஃபாக் வந்து நம்ம ஷவுஷியை வந்து ட்ராப் பண்ணிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபாக் ட்ராப் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டு, நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஸோ நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சேஞ்ச்லாம் ஆக மாட்டேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுஷி கிளம்பிடுவாங்க. ஷவுஷி உள்ளே வந்து, ஒரு மேன் கூட எனக்கு லவ்வா, என்னால் நம்பவே முடியல, நான் வந்து என்னோட பிளானட்க்கு போய் தான் ஆகணும், என்னோட அன்ஷியேட்டரை என்னால் தேடி கண்டுபிடிக்கவே முடியல, அதுக்குள்ளே இந்த லவ் வேற, எப்படி லவ்லாம் நான் போய் ஒரு ஹியூமனை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே அந்த சும்போ வந்து சொல்லும், அந்த அனிஷியேட்டர் வந்து ஃபாங்லாங் கம்பெனியில் தானே இருக்குது. ஆமாம், ஃபாங்லாங் கம்பெனியில் தான் இருக்குது. ஸோ நீ கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணும்போது அதையும் தேடி பார்க்கலாம்ல, அடிக்கடி ஃபாக்னோட ஆஃபீஸ்க்கு போகலாம், அதெல்லாம் தேடலாம்ல. ஆமாம், இது குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ ஃபாகிட்ட அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு வேலை வேணும்னு கேட்டு அவங்க செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணிடு அப்படின்னு அந்த சும்பு சொல்லும். ஓகே, இது குட் ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் காலையில் நம்ம ஷவுஷி ஃபாக் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்லேருந்து ஒன்று போட்டுட்டு கிளம்புவாங்க ஃபாக் வீட்டுக்கு. ஃபாக் வீட்டுக்கு போனோடனே ஃபாக் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாரு. அப்பா, ஸ்டெப் மதர் லீ, அப்புறம் அங்கிள் கான். அப்புறம் அப்பாவை பற்றி சொல்லுவாங்க, இவர் வந்து இவரோட உழைப்பில் முன்னேறினவர், எல்லாம் எங்களோட ஃபேமிலியில் இவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அதே நேரம் ஸ்டேட்டஸும் பார்ப்பாரு, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, பட் நல்ல ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனுக்குவார். அப்புறம் ஸ்டெப் மதரை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க வந்து என்னை இறக்கிட்டு அவங்க பையனை தான் சேர்மன் பதவியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் லீயை பற்றி சொல்ல தேவையில்ல, உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றவாரு. அப்புறம் அங்கிள் கான் வந்து ஸ்டெப் மதரோட அண்ணா. ஸோ அவர் வந்து ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கார், இவரும் இந்த பார்ட்டில் ஒரு லிட்டில் தான், இந்த ஃபேமிலியில் ஒரு லிட்டில் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஃபாக். நீ என் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சிட்ட மாதிரி நானும் உன் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபாக் சொல்லுவார். உடனே ஷவுஷி வந்து, எனக்கு ஃபேமிலி கிடையாது, நான் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன், எனக்கு வந்து பேரண்ட்ஸும் கிடையாது அப்படின்னு ஷவுஷி சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாள் தனியாக இருந்தேன், அப்போ வந்து டெலிவரி கேர்ளாக சேர்ந்துருக்கேன், எனக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்கள் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணணுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஷவுஷி ஷாய் கிட்ட, நான் வந்து ஜாபை குவைட் பண்ணுறேன் சாய், ஏன் அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து ஃபாக் குரூப்பில் ஃபாகுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கேன், இது ஒரு நல்ல குட் இதுதான், ஆனால் எனக்கு வந்து நீங்கள் தங்குற இடத்த கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெண்ட்டு பே பண்ணிடுறேன் சம்பளம் வந்த உடனே அப்படின்னுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபுட்டு நீ எவ்வளோ வேணாலும் இங்கேயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ ஒரு நல்ல வேலைக்கு போனால் எனக்கு சந்தோஷம்தான், அப்போ இங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அதுக்கு என்ன, வாண்டட் டெலிவரி கேர்ள்னு போட்டால் ஒரு விளம்பரம் கொடுத்தா டெலிவரி கேர்ள் வந்துடுவாங்க, யூ டோன்ட் வரி, நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க சாய். லீ பாரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஜிங்ஸும் கரெக்டாக வருவாங்க. என்ன அதிசயமாக இருக்குது, நீ என்ன கால் பண்ணி கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து, உனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எப்படி போயிட்டுருக்கு
அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்க அண்ணனை வந்து ரொம்ப நாளா நான் பார்க்கல. ரீசெண்டா எனக்கு என்னமோ தோணுது உங்க அண்ணனுக்கு யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே எனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வந்து ரொம்ப பொசசிவ், என்கிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டான். அவன் கூட கூட நான் இல்லை. எனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதும் இல்லாததும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வந்து எங்க அண்ணனுக்கோசரம் தான் என்னோட ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டு போன. சொல்றது கேளு, எங்க அண்ணன் வந்து உனக்கு ஷூட்டான பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க லீ ஜிங்ஸுட்ட. ஜிங்ஸு வந்து உடனே வந்து நான் உன் மேலே எப்பயுமே லவ்ல விழ மாட்டேன். ஸோ நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு வெளில போய் ஃபோன் பண்ணி ஃபாக்ட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஃபாக் வந்து இந்த டேஸில் வந்து அவைலபிள் கிடையாது, பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஃபாகும் ஷௌஷியும் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. உடனே அவங்க ஸ்டெப் மதர் வந்து இன்வைட் பண்ணிட்டு, ஃபாக் உங்கள் அப்பா உன்னை மட்டும்தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஷௌஷி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்பாங்க. ஸ்டெப் மதர் வந்து நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மதர் ஷௌஷியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபாக் வந்து அப்பாட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அப்பா அந்த பொண்ணை நீங்க ஏத்துக்கணும்னா நான் இங்க கூட்டிட்டு வரல, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஷவுஷி கிட்ட ஸ்டெப் மதர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஃபாக் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா? ஃபாக் எத்தனை பொண்ணுங்களோட பழகிருக்கான்னு தெரியுமா? உடனே உன்னை வீட்டுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டான், அதிசயமா இருக்கு. இந்த எம்பையர், அதாவது இந்த பில்டிங்குள்ள என்ட்ராகணும்னு எத்தனை பேர் கனவு தெரியுமா? ஆனா நீலாம் வந்து டக்குன்னு உள்ள வந்துட்ட. இந்த இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு, ஃபாக் ஃபேமிலியில மேரேஜ் பண்றவங்கலாம் வந்து வருத்தப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெப் மதர். உடனே ஷௌஷி கேட்பாங்க, அப்ப நீங்க மேரேஜ் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஷௌஷி கேட்ட உடனே ஸ்டெப் மதருக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஸ்டெப் மதர் உள்ள போயிடுவாங்க. இந்த பக்கம் ஃபாகும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அப்பா நான் உங்ககிட்ட கெஞ்சி தான் கேட்குறேன், தயவு செஞ்சு ஷவுஷி ஏத்துக்காங்க. அவ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, அவ எனக்கு இம்பார்ட்டண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பயுமே வந்து அந்த பொண்ணு வந்து ஃபாக் ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவங்க அப்பா. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு டெலிவரி கேர்ள், அது இல்லாம அந்த பொண்ணு டீசெண்டாவும் இல்லை பார்க்கறதுக்கு, அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ற, நோ வே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்லப்பா எனக்கு கண்டிப்பா ஷௌஷி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் அடம் பிடிப்பாரு. உடனே வந்து இந்த ஃபாக் ஃபேமிலிலேயே ஒரு கருப்பு புள்ளி நீ தான், நீ நான் சொன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, உன்னோட ரிலேஷன்ஷிப் வந்து சீக்ரெட்டா வச்சுக்கோ, இது வந்து பப்ளிக் தெரியிற மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாரு ஃபாக. ஃபாக் வெளியே வந்த உடனே உங்க அப்பா நம்மள டிஸ்அப்ரூவல் பண்ணிட்டாரா அப்படின்னு ஷௌஷி கேட்பாங்க. என்னோட ஸ்டெப் மதர் உன்னை திட்டினாங்களா அப்படின்னுவாங்க. ஆமா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே வந்தோம், சரி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க ஷௌஷி. நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து சீக்ரெட்டா வச்சுக்க சொன்னாங்க, யாருக்கும் தெரியாத அப்படின்னு சொன்னாங்க. சரி விடுங்க, நாம என்ன ரியலாவா இது பண்றோம், சும்மா ஆக்ட் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஃபாக் நின்றுப்பாரு. ஷௌஷி உடனே நடந்து போவாங்க. அப்ப ஸ்லிப்பர் தடுக்கி கீழே விழுவாங்க. இந்த பொண்ணுக்கு இன்னுமே ஸ்லிப்பரை போட்டு நடக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் போய் அவங்கள படபடன்னு போய் தூக்கிடுவாரு. டே ஒரு லவ் சாங் கூட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.